ஒரு கரண்டி தான் போட்டுருக்காங்க. ஐயா, இன்றைய உணவு மணிகண்டன்றவர் தான் கொடுக்குறாரு. அவரு அவங்க தொழில் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம சிவாய. நைட்டுக்கா மதியமா? சிவாய. இந்தாங்க ஐயா, அப்பளம் தாங்க. நம சிவாய. ஐயா, இன்றையிலிருந்து 3 நாளைக்கு மணிகண்டன்றவர் தான் உணவு கொடுக்குறாரு. உணவு கொடுக்குறவர் அவரு, அவங்க குடும்பம், ஒரு தொழில் எல்லாம் நல்லா இருக்கணும், மேன்மேலும் வளர்ச்சி அடையணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம சிவாய. அப்பளம் மைண்டு சரி வந்துருச்சு. வச்சுருவோம். சாம்பாரா? சிவாய. வாங்க தாத்தா. தாத்தா, இன்னையில இருந்து ஒரு 3 நாளைக்கு மணிகண்டன்றவர் தான் உணவு கொடுக்குறாரு. அவர் குடும்பம், அவர் சார்ந்த தொழில் மேன்மேலும் வளரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவாய. போதுமா? சாம்பார் இதுலயே போட்டுருவான். ஓபன் பண்ணுங்க. அப்படியே எப்படி கொடுக்க முடியுமா? சாப்பிடுங்க. கிட்ட வாங்க, கிட்ட இன்னும் கொஞ்சம் இருக்கு. அவர்கிட்ட போகாதீங்க சார், இப்படி வாங்க. அவரு சட்டை இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திக்கணும். உங்ககிட்டயே எடுத்துட்டு வர்றாரு. ஊத்தும் போது அந்த துளி பட்டுச்சுன்னா கூட சூடா இருக்குதுல்ல, ஒரு துளி பட்டா கூட சுளின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நம சிவாய. சாப்பிடுங்க. நம சிவாய. சாம்பாரா? மோரா? நம சிவாய. என்ன ஸ்பான்சரா? ஆமா, இருவிலும் போகும்போது வேட்டி கொடுக்குறாயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. வாங்க தாத்தா. சாமி, தண்ணி ட்ரம்ல போட்டிருக்காங்களா பாருங்க. கொடுங்க கொடுங்க சாமி. யார் கொடுத்தாருன்னு? சாமி, இன்னையில இருந்து ஒரு 3 நாளைக்கு மணிகண்டன்றவர் தான் உணவு கொடுக்குறாரு. உணவு கொடுக்குறவருடைய குடும்பம், அவர் சார்ந்த தொழில் எல்லாம் மேன்மேலும் வளரணும், அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாம் அண்ணாமலையோட அருளால இன்னும் நிறைய அன்னதானம் வழங்குறதுக்கு அவருக்கு நிதி அருளையும் பொருளையும் அஞ்சு கொடுப்பாரு. நம சிவாய. என்ன இது ஆபரேஷன் பண்ணதா? சின்ன வயசுல அந்த தழும்பு இன்னும் மறையலையா? பண்ணிட்டாரு. ஓ, கட்டி இருந்ததா? ஆக்சிடென்ட் நிக்க முடியா தாத்தா? நிக்க முடியலன்னா சொல்லுங்க, நானே ஏத்தாந்து குத்துறேன். சரி. திரும்பமா சின்ன வயசுல செஞ்சிருக்காரு, இப்ப துறவி ஆயிட்டாரு. விட்டுருங்க. அதான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு. எதுவும் வேணாம்.
சிவனே கதின்னு சரணாகதியா வந்துட்டாரு. இதுக்கு மேல அதை பத்தி எல்லாம் பேசல. அமைதி சாமி மாதிரி இருங்க எல்லாம் அமைதியா. ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்க சாமி. சாப்பிடுறீங்க, அமைதியா படுத்துறீங்க. சாமி கரெக்டான வார்த்தை சொல்லுங்க பாரு. எதுக்கு வந்தோமோ அதை செய்வோம். இன்னொரு கண்டி மோர் வேணுமா? குடிங்க குடிங்க. அண்ணா வணக்கண்ணே. அண்ணா வந்து சாப்பாடு கொடுத்துருக்கண்ணா. தண்ணி வரல போல இருக்கு. வெளியில போயிருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் டிரைவருங்களுக்கு கொஞ்சம் அடிங்கண்ணா. நான் வெயில் காலம் கொஞ்சம். சரிண்ணா தேங்க்ஸ்ண்ணா. ஒரு கரண்டி சாம்பார். அப்பளம் வாங்க மாட்டார். பிளேட் எடுத்துட்டு வாங்க. தாத்தா என்ன ஹீட்டா நெஞ்செல்லாம்? ஆமா ஐயா, தாங்கலையா ஹீட்டா? தாங்கல. வேட்டி கொடுக்குறேன் நாங்க, அதனால அவங்க போயிட்டு. சரி சரி. அப்புறம் நீங்க எந்த வேட்டி இது கரை இல்லாத கட்டுவீங்களா? ஏதாவது கொடுக்குறாங்க? கரையோட தான் கொடுப்பாங்க. நம்ம அதை கொடுத்துட்டு மாத்திக்க வேண்டியது. நமச்சிவாயம்மா, நமச்சிவாயம் ரொம்ப பொறுமையா போகுது லைனு. சுறுசுறுப்பே இல்லை. அவர் வந்தாரு, சரி நம்ம கொஞ்சம் ரெஸ்ட். ஆமா கண்டிப்பா. வாங்க வாங்க சார். நான் முகம் தெரியுதா தட்டுல? தட்டுல முகம் நல்லா தெரியுதா? இப்படிங்க கடை வச்சு எள்ளி கடை தானே வச்சுக்கிறாரு. அதான் அதான் தெரியல. அவர் தட்டி எடுத்துட்டு வரன்னு சொன்னாரு. அவரு தட்டி எடுத்துட்டு வர போயிருப்பாரு. எனக்கு எல்லாரும் தெரியும் சாமி. எத்தனை வருஷமா கொடுக்குறேன். இப்ப இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னங்க யாரெல்லாம் இருந்தாங்க, இப்ப யாரு இருக்காங்க, எல்லாரையும் தெரியும். நம்ம ஒரே இடத்துல நிறுத்தி எல்லாரும் கொடுத்துட்டு காலி பண்ணிட்டு போறது பெரிய விஷயம் இல்லை. இந்த பக்கம் கொஞ்சம் ஒரு சில சமயம் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க சில நேரங்கள்ல. சாமி அலோ பண்ணாதீங்க. வரும்போது தரேன். ஒருத்தருக்கு போனா அப்புறம் எல்லாருக்கும் பண்ணும். சாமி வரும்போது தரேன். எல்லாரும் ஒண்ணுதான். ஆமா, ரிட்டர்ன் வரும்போது மீறுது இல்ல, அப்ப கொடுத்துட்டு போயிடலாம் எல்லாரும். ஏன்னா நீங்க ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் இன்னொருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ரெக்கமெண்டேஷனே வேணாம், ஒன்லி சாதுக்கள். சின்ன பையங்கிறது இன்னும் பாருவே, விடுதா விடு. என்ன சாமி கப்பு? 1.5 கரண்டி போட்டு நிறைய கூடாது. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். என்ன ஊத்தம்? சாம்பார். சூடா இருக்கு, சூடா இருக்கு. சாமி கூண்டெல்லாம் போட்டிருக்கீங்க, புலி கூண்டெல்லாம் உங்களதான் சின்னக்காரர். புலி கூண்டெல்லாம் வச்சிருக்கீங்க. புலியில உள்ள படுத்து நைட்டு புலி தான் படுத்துருக்குன்னு பயந்துட்டேன்.
போதும் சாம்பார் வேற காயோட நல்ல காய். யோசிக்குது சாமி அந்த அவங்களோட டோர் லாக் போயிடுச்சு. இது மாதிரி தனியாக வாங்கலாம், எந்த பேரில் வாங்கலாம்? சார்ஜர் கிடைக்கும் சாமி. இங்க காயலாங்கடைங்களே கிடைக்குது பாருங்க, செகண்ட் ஹேண்ட். சாம்பார் டோரில் இருக்கிற அந்த எல்லாமே கிடைக்கும். அது சரியில்லாம் அப்புறம் திரும்ப கடையில் வாங்கி போட்டுருக்கணும்ல. அது கடையில எங்க கிடைக்குன்னு தெரியல, சர்வீஸ் சென்டர்ல தான் கிடைக்கும் கடைன்னா. நம்ம கார் ஜுவல்லர் எங்கே தர சாப்பிட கொடுங்க, கார் ஜுவல்லர் எங்கே தர ஓம்னிக்கு வாங்க. ஆமா காமராஜர்ல ஒன்று இருக்கு, வேற அங்க பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு அதை பத்தி அவ்வளோ ஐடியா தெரியல. அந்த வண்டி வச்சிருக்க நான் எங்க கம்பெனில உண்மை விடுவோம், அவன் எதுவும் வந்தாலும் அங்க பாத்துக்கலாம். ஆனே எனக்கு வந்து எல்லாமே ஒரு டைமிங்ல போயிட்டு இருக்கு சாமி. சரி 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 அதனால அதாவது நான் தேடி அலைஞ்சிருக்க மாட்டேன். சரி சரி. எங்க கிடைக்குதோ கம்பெனி விட்டோமா பிராண்டடா போட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. என்ன சாமி என்ன சொல்றீங்க? சாம்பார் மேலே போட வச்சுட்டாரு. இல்ல அவரு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவோம். சிலர் வந்து நம்ம அங்க இலை சாப்பாடுல கூட பாருங்க, சாம்பார் வாங்கிட்டு அடுத்து மோர் வர வரைக்கும் வெயிட் பண்றாங்க. அந்த மோர் லேசா அதை போட்டு மிக்ஸ் பண்ணி, அது சிலரோட ஹேபிட் அது. என்ன சாமி அது? ஆமா நல்லா இருக்கும். கார குழம்புக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் தயிர். அது நம்ம கொஞ்சம் கட்டியா தயிரா கொடுத்துறோம்ல, அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சாம்பாருக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். மோர் குழம்பு மாதிரி ஆயிடுச்சு. அதான் ஒரு அப்பளம் மட்டும் உண்டு. எங்க இங்க ஸ்பான்சர் அங்க போறீங்களா? அதிகமாக ஓடுறதுல இருக்கிறதே போதும். உதவிக்கு 4 பேர் இருக்காங்க. அவ்வளவுதான். காசு போட ஆள் இருக்கு. வேணும்னா தர்றதுக்கு ஆள் இருக்கு. ரொம்ப அதிகமாக இருக்கு. சாம்பார் சுடுது பாத்து மேல வச்சுக்கோங்க சாமி, ரொம்ப சுடுது, கை சுட்டுற போகுது. வாங்கிக்கோங்க தாத்தா, இந்தாங்க சாப்பிடுங்க. வர சார் கொடுத்துட்டு வந்துடுங்க சாமி. நடக்க முடியலன்னா அப்படியே என்ன சாமி உடம்பு சரியில்லையா? என்ன சாம்பாரா மோரா? சாமி ரைட்லையா? ஏன் புழுக்கமா இருக்கான்னு? இங்க ஒரு குடம் வச்சுட்டுங்களா, டெய்லி ஒரு கேன் ஊத்துற மாதிரி. அது தாங்குமா? உங்க கண்ட்ரோல்ல இருக்குதுன்னா சொல்லுங்க, வச்சிடுறேன். கண்ட்ரோல் கண்டிப்பா கிடையாது. குடம் இல்லை, மண் குடம் சார், மண்பானை. குடம் கொஞ்சம் எக்கச்சக்கமான விளையாட்டு.
மூடி வச்சிருங்க சாமி. சொல்லுங்க, இந்த வெயில்ல வைக்கலாம்னு இருக்கிறேன் ஒரு 5 இடம். நீங்கன்னா ரெகுலரா இருந்துட்டே இருக்கீங்க. இல்லை அந்த மரத்தடியில கூட ஒரு டயர் மாதிரி போட்டு கொஞ்சம் மணல் கொட்டி வச்சிடறோம். இங்க இருக்கிற ஒரு 20 பேருக்கு கரெக்டா இருக்கும். காலையில ஒன்று ஈவினிங் ஒன்று கூட போட சொல்லிடுறோம். அதுக்கு பிறகு அப்புறம் ஈவினிங் போடுறத பற்றி பிளான் பண்ணலாம். சாமி ஆமா ஆமா சமையல கொஞ்சம் மோர் கொடுத்துரு. மோர் கழிச்சாச்சா? சாப்பாடு பிளேட்ல கொடுங்க சார். அவருக்கு ஒரு கரண்டி கொடுங்க சார். வணக்கம் சொல்லுங்க. போதுமா? வணக்கம் தமிழ் மக்களே. சாம்பார், ரசம், மோர். உட்காருங்க சாமி, உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாரு. உட்காந்துங்க, அப்படியே உட்காருங்க, சாப்பிட்டு போலாம். எங்க ஒன்றாலும் உட்காருங்க. முடியலப்பா, போட்டுருவாரு. உட்காந்துக்கோங்க. உட்காந்து சாப்பிட்டு அப்புறம் போங்க. வாங்கிக்கோங்க சார். வச்சிருக்கீங்க. வச்சிருப்பாரு அவர் ஒரு பிளேட்டு. சாம்பார் ரசமா? மோர் சாம்பார். சாம்பார் கொடுங்க. இல்லைங்க, வண்டி போற சவுண்ட்ல கேட்காதுங்க. எங்க இருந்தீங்க? ஒரு 6 பேர் உட்காந்துக்கிறேன். நாங்க பார்த்த யாருமே இல்லையே, பார்த்துட்டு தான் வரோம். என்ன அனுபவம் இல்லையா? கெட்டியா இருக்கு பாருங்க. தண்ணி ஊற்றி கழிப்பாங்க. இதுல என்ன ஊத்துனீங்க?
சாம்பார் மோர். இல்லையா எடுக்கிறாரு பாரு, சாமி உள்ள வச்சுக்கிறாரு பாரு. அது கொண்டு போகணும். ஆ எடுங்க எடுங்க எடுங்க, உள்ள என்ன இருக்குது எடுங்க, கொடுங்க கொடுங்க சாமி. ஐயா இன்னையில இருந்து ஒரு 3 நாளைக்கு மணிகண்டன்றவர் தான் உணவு கொடுக்குறாரு. உணவு கொடுக்குறவர் அவங்க குடும்பம் ஒரு தொழில் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சந்தோஷம் சார். தாத்தா இருக்கு தாத்தா, வாங்கிக்கோ. என்ன ஆள் கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்கிறீங்க போல. புரியாத ஏற்றி விடுறாங்க, புரியாத ஏற்றி விடுறாங்க. சொல்லுங்க. வெயில் வருது அதனால இனிமே குறைய செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுங்க. இன்னும் ஒரு கண்ணி வைங்க, சாப்பிடுவாரு சாப்பிடுவார் சாப்பிடுவார். குருஜி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரசம் இல்ல மோர். இன்னும் நீர் மோரா வேணும், இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் கட்டியா இருக்கும். ரசம் மோர். ரசம் இல்ல நாளைக்கு இல்லையா, கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட. இந்த மோர் ஊத்திடுவா. மோர் என்ன வேணுது இதுல என்ன வாங்க சாமி. ஜிலு ஜிலுன்னு இருக்கிறதே உங்க ஏரியா தான் சாமி, இந்த 1 கிலோமீட்டர் தான். மற்ற இடம் எங்க போய் நின்னாலும் அனல் காத்து தான் வீசுது. சரியாயிடும், கத்திரி வர்றதுக்குள்ள இதெல்லாம் இலை வந்துடும். இன்னும் ஒரு மாசத்துக்கு மேல இருக்குல்ல. அங்க கொன்னை மரம் பூர்த்த மரம் இருக்கு, பூ எடுத்துருக்கு. அங்க நல்ல ஜில்லுன்னு இருக்கும்ல, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். எப்படியாச்சும் பகல் பொழுது ஓட்டி ஆகணும். இதெல்லாம் கொஞ்சம் பள்ளமா இருக்கிறதுனால உள்ள போக முடியல, லாக் பண்ணிட்டாங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க? கொல்லிமலையா? எவ்வளவு நாளா இருக்கீங்க? நான் வந்து 3 நாள் ஆகும். ஏன்னா புதுசா இருக்கு, அதனால தான் கேட்குறேன். 3 நாள் தான். ஓகே ஓகே. எவ்வளோ நாளைக்கு இருப்பீங்க? 10 நாளைக்கு. அங்க குளிர்ச்சியா இருக்குமே எங்க விட? குளிர் ஜாஸ்தி தான், வெயிலும் ஜாஸ்தி தான். அப்படியா? காலையில் குளிர், 2 மணிக்கெல்லாம் வெயில் ஜாஸ்தி அடிக்கும், ஓவர் அடிக்கும். ஏன்னா உயரம் இல்லை. ஏன்னா இங்க தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அதிக வெயில் திருவண்ணாமலை, வேலூர் இந்த பகுதி தான் எப்பயுமே. அதனால கேட்குறேன். உங்க பகுதி வெயில் கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். உங்களுக்கு அதிகம், வெயிலும் ஜாஸ்தி தான். மத்திய நேரத்துக்கு 4 மணி ஆச்சுன்னா கம்மியாக இருக்கும். இங்க 4 மணி ஆனாலும் மூஞ்சி எரியுது, பைக்ல வெளியே வர முடியல. அங்க சாப்பாடு எந்த அளவுக்கு ஃப்ரீயா கிடைச்சிருந்தா? ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இல்லை, இங்க மாதிரிலாம் இல்லைல்ல. வேற மாதிரி சாப்பாடு வடலாம் இருக்குது, குடியில் இருக்குது. அப்புறம் ஆனா எனக்கு தெரிஞ்சு திருவண்ணாமலை மாதிரி எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டம். ஆமா ஆமா. நைட்ல என்ன டிஃபன் கிடைக்குதுங்களா? சப்பாத்தி கொண்டு வந்து தந்துடுறாங்க. கொஞ்சம் போனோம்னா ஒரு ரொட்டி. இல்ல இங்க கேட்கல, அங்க கொல்லிமலையில கேட்குறேன்.
நம்மளா போகணும் சாமி, நம்மளா போகணும். நம்மளா தேடி தான் போகணும், உணவு தேடி வர்றது இல்லை. உணவு தேடி வராது, நாமளா போய் உட்காந்து சாப்பிடுவோம். நானே ஒரு 10-11 வருஷத்துக்கு முன்ன அன்னதானம் ஆரம்பிக்கும் போது சாதுக்கள் எல்லாம் மேக்சிமம் சில ஆசிரமங்களை தேடி தான் போவாங்க. ரேரு சாப்பாடு சாதுக்களை தேடி வர்றது. இங்க தேடி வர ஆமா, ஒரு 11 வருஷத்துக்கு முன்ன கூட இங்கேயும் அப்படிதான் இருந்தது. இப்பதான் அந்த கொரோனாவுக்கு ரோட்ல உட்காராதீங்க ஐயா, இப்படி வந்துருங்க, இப்படி உள்ள வந்து உட்கார வேண்டியது தானே, உட்காந்ததும் உட்காந்தீங்க, இப்படி வந்துருங்க, இப்படி வந்துருங்க. சாப்பிடு. போதுமா? வணக்கம் தாத்தா, அதோ வரேன். தாத்தா கிளம்பிட்டியா? கூப்பிட்டு கிளம்பிட்ட பத்தியா? இல்ல ஒரு மெசேஜ் ஒண்ணு வந்துச்சு, பாத்துட்டு இருந்தேன். சாமி கொடுக்குறாரு இன்னைக்கு, நம்ம ஃப்ரீ. ஓ, அவரை டியூட்டில இறக்கி விட்டாச்சு. நீங்க தான் ஐயா தான் சொல்லணும். அண்ணாமலையார் இருக்கிற வரைக்கும் நம்ம கவலை இல்லை, அவர் நிரந்தரம். அது நிரந்தரம் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நிரந்தரம். அவ்வளவுதான். நம்ம அவர் பாதையில் சேர்ந்துடுறோம், அவ்வளவுதான். அப்ப அவரு நாம அங்கே போனாலும் நிரந்தரம் தான். அதான் யாருன்னா கொடுங்க, கொடுங்க சாமி. வேணாமா? வேணாம் வேணாம் விடுங்க, அவர் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. வேணா வாங்கிக்கோங்க சாமி. நம்மள திட்டம் எங்களுக்கு வயிறு அதுதான் கம்மியா வச்சேன். சாப்பாடு வேணுமா? எங்க போயிட்டு வரீங்க? எங்க போயிட்டு? எங்கேயும் போலையா? காலைல என்ன சாப்பிடுங்க? இட்லி கொடுத்தாங்களா? யார் கொடுத்தது? அங்க போயிட்டு வந்தியா? வாங்கிக்கோ, சாப்பாடு வாங்கிக்கோ. போட்டுக்கிறாங்க, கொடுக்குறாங்களா? வாங்கிக்கோ. இன்னொரு கொண்டாடி உட்காந்து ஒரு கேன் இன்னொரு கேன் போனா 2 இருக்குல்ல, ஒத்தாலே கிடையாது.
சாமி கடைக்காரங்களாம் ரிட்டர்ன் வரும்போது வாங்கிக்கோங்க. அதை இளநீர் கடையில் தானே இருங்க. இருந்தாலும் ஏன்னா உங்களை பார்த்துட்டு எல்லா கடைக்காரும் வந்தாங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. கிரிவல பாதையில் இப்போ 1000 கடைக்கு மேலே ஆயிடுச்சு. 1000 பேருக்கு என்னால் நான் எத்தனை வர்றது 200-300 பேருக்கு தான். ஏன்னா ஒருத்தருக்கு இல்லைன்ட்டு இன்னொருத்தருக்கு கொடுத்தா தப்பா போயிடுச்சு சாமி, மன கஷ்டம் ஆயிடுது. எல்லாரும் இப்போ கடைக்காரங்களும் பழகினவங்களாயிடுறாங்க. மோர் சாம்பார் அதை பத்தி என்ன படிச்சு அதாவது மரத்து மேல பாறை விழுந்து விழுந்ததுக்கு ஒரு காலத்துல வந்து அந்த மஞ்சள் புல்லுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த புல்லு வந்து நிறைய இருக்குமா. அது வந்து அதனுடைய வேர் வந்து மண்ணை வந்து மேல வந்து ரொம்ப கிரிப்பா பிடிச்சிருக்கும். அதை வந்து இப்போ இடையில கொளுத்திட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய ரீசனு. ஆன்மீகம்லாம் ஒன்றும் இல்லை சார், அதுதான் ரீசன். மண் அரிப்பு ஏற்பட்டுச்சு. அது கரெக்ட். சொல்லுங்க. 2 கொடுத்தன வாங்க. சாப்பாடுக்கு தான் மோர் கொடுக்கணும். மோர் போட்டு மோர் ஊற்றுவோம். வாலியெல்லாம் கழுவணுமா தான் என்ன கழுவவே கிடையாது. மோரை குடிச்சிட்டு வரேன். வணக்கம் சாமி. Gracias.